क्वेश्चंसல நீங்க பங்கு பெற்று நீங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கற क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஆனால் Kahoot app அப்படிங்கற ஒரு ஆப். இன்றைக்கி ஒரு புது விஷயம் என்னன்னா, இன்றைக்கி அண்ணா ஹோஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயிலில் இருக்குது தானே? தம்ப்நெயில்னா நினச்சி நியூ ஹோஸ்ட்னால் மோஸ்ட்லி ரேச்சல் அக்கா போனாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவுடைய தங்கச்சி. ஐடியா இல்லை, தெரில எனக்கும். நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ரேச்சல் அக்கா தான் பார்த்தேன், அண்ணா இல்லாமல் இருந்தப்போ. நியூ ஹோஸ்ட்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே, என்னப்பா சாட் பாக்ஸில் யாரும் காணோம், எல்லாம் தூங்கிட்டாங்களா? 3 பேர் யாரோ பார்த்துருக்குறாங்க. யாருப்பா அது? ப்ளீஸ் மென்ஷன் யுவர் நேம்ஸ். தமிழ் கரெக்டாக போட்டுக்கிறோமா பாரு யூடியூப்பில். உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வருதாடா இல்லை ஃபோனில்? ஓகே, 40 செகண்ட்ஸ். நிச்சயமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நான் தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாய், காட்ஸ் வித் யூ ஃபார் ஹெவர். ஹாய் ப்ரோ. கவுட் ஆப் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆடுங்க ப்ரோ கூடவே. இந்த வாரம் நான் ஜெயிக்கிறோமா பார்க்கலாம். போன வாரம் அபி இல்லை, இந்த வாரம் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாரம் ரெஸ்டரேஷன் கொடுக்கணும் அபி. ஹோய், யாரா இவங்க? அவங்க தான் நியூ ஹோஸ்ட். ரொம்ப நியூ ஆகுறாங்களே. நான் சொன்னேனே புதுசாக இருப்பாங்கடா. அவங்க பேர் கூட தெரியாது. வேர் இஸ் மனோவா? தோ அங்கே உக்காந்துங்கிறான் பாருங்க. மனோ என்னதான் கேட்டுக்கிறாங்க. வேர் இஸ் மனோ? அக்கா ரோபோட். இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அக்கா 2x பண்ண மாட்டாங்க கூட. அண்ணா ஜோயல் அண்ணா தான் படிப்பாரு. அப்படி பண்ணல அப்படின்னா 9500880088 சாரி 9500444400 இந்த நம்பருக்கு கொஞ்சம் கிரேஷியஸா பரவாயில்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா எங்களுடைய ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல நாங்க ஆட் பண்ணிட்டு எல்லா வாரமும் உங்களுக்கு அப்டேட்ஸ் அனுப்புவோம். Okay, for those who are watching, those who are playing it in English, please note that okay, what's happening in her hair? NIV version. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுவியா அக்காவியா? மனுவுடைய முடி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது போயிடுச்சு. ஆமா, சிம்சன் டிலேலா மாதிரி போயிட்டு 10 விஷயம் பைபிள்ல இருந்து டிலேலா மாதிரி போயிடுச்சு. ஏய் பாஸ்டரா சொன்னங்கடா. எலும்பு இல்லாத அவயவம் தான், ஆனால் இருதயங்களை உடைக்க வல்லமை உள்ளது. கவனமாக பயன்படுத்துவோம். Wonderful reminder for all of us. Okay, let's start the program with a word of prayer. அன்புள்ள பரமபிதாவே, இந்த நேரத்திற்காக பிரேயர்ப்பா வாங்க இதுல ஜாயின் பண்ணியிருக்கிற இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தையும் உங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நிகழ்ச்சி எந்த தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் கர்த்தா உம்முடைய மகிமைக்காக நடத்தப்பட நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்மிடத்துல ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Are you ready to play? Ready. 3, 2, 1, go. And the game pin for today is 1822927. 1822927.
2927. இந்த கேம் பின்ன போட்டு நீங்க இந்த கேம்குள்ள வந்துடலாம். அப்போ உங்களுடைய நேமை டைப் பண்ண சொல்லி Screen பக்கத்துல ஒரு போய் இடம் உட்கார்ந்து கேட்பாங்க. போங்க, game அங்க தரணும். நீங்க உங்களுடைய பேரையும் கடைசி 5 எண்கள் from your mobile number, last 5 digit of your mobile number, அதையும் உங்களுடைய என்னடா பேரையும் நீ சேர்த்து எனக்கு நீங்க போட்ட நீ போட்டு enter நான் பண்ணீங்கன்னா வரலாமா? you will be able to play this game. Okay, a Android. lot of people are joining in. டேய். நான் படிக்கலாம் ட்ரை பண்றேன், பட் நிறைய வந்துட்டே இருக்கு. All right, as you all join in, let's go and watch an ad. எஸ் யூ ஆர் இன் நிக்நேம். ஓகே, நிக்நேம் வந்து எப்படி கொடுக்கணுன்னா நம்ம 5 பேர் பேரோட அதுக்கப்புறமா 5 லாஸ்ட் ஃபோன் நம்பரோடைய லாஸ்ட் 5 நம்பர்ஸ். சாம்யூல் ஐயோ ஃபோன் நம்பர் லாஸ்ட் 5 நம்பர் ஸ்ட்ரீமில் சொல்லிட்டேனே. அக்கா வந்துட்டாங்க. ஓகே ஓகே Veselil Study Your Consultant. podcast I That watch was a they are so wonderful meaningful and song useful in for Appa young Neenga by generation. Ben Thank you. Joseph. இந்த மாதிரி இன்னும் அருமையான பாடல்களை சாட்ஸ்க்கெல்லாம் அப்புறமா போவோம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அவருடைய பின் பண்ணி வச்சிரு யூடியூப் மேலே. சேனல் பேரு பென்னி ஜான் ஜோசப் அஃபிஷியல். அதில் போயிட்டு நீங்க இன்னும் அருமையான பாடல்களை கேட்கலாம். எப்பயும் போல we are giving out rupees 7,500 rupees cash prize கொடுக்குறோம். 15 வின்னர்ஸுக்கு 500 each நம்ம கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சிக்கு Top 15 லனா வாங்கப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா please do contact us on the எத்தனை number பேர் நீங்க? given on 1 the 2 screen. All right, ஒரு small disclaimer. 8 பேர் ஆடுறோம். 8 பேர் அட்லீஸ்ட் 500 பாட்ஸாலோ 4000 பாதியிலே நிற்கிறபடி ஆச்சு அப்படின்னா எந்த குவெஸ்டன்ல நிற்கிறோமோ அதில் டாப் 15ல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ப்ரைஸஸ் வழங்கப்படும். ஆல் ரைட், லைவ் போல் இருக்கு யூடியூப்ல. இந்த கஹூட்ல எனக்கு விளையாட முடியலங்கிறவங்களுக்கு லைவ் போல் யூடியூப்ல இருக்கு. அதுல போய் உங்க ஆன்சர்ஸை நீங்க கொடுக்கலாம். ஆனா கஹூட்ல விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸஸ் வழங்கப்படும். ஆமா, யூடியூப் ஸ்ட்ரீம்ல ஆடுறதுன்னா எங்க ஸ்ட்ரீம்ல வந்து ஆடுங்க, நானே ஜாலியா நீங்க அதை படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, as you all join in, let's take 15 seconds countdown. 15, 14, 13, பேர் தெரியுதா ஸ்கிரீன்ல நம்ம பேரு? 11, 10, 9, 8, ரெயின்ஹார்ட் தலைவர் வந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜெஃப் ஆன்னுங்கிறாரு. 3, 2, 1. Let's go to the first Okay, here we go. First question. For this season 4 in 3, 2, 1, go. ஈசாக்கு ஆபிரகாமின் முதலாவது குமாரன். Isaac was Abraham's first son. True or false? ஈசாக்கு ஆபிரகாமின் முதலாவது குமாரன். இரு முடிட்டோம், அவங்க எல்லாம் ஒண்ணு யோசிச்சுப்பாங்க. எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களாப்பா? பதிலடிங்க. எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சரியா பண்ணிட்டியா? ஈசாக்கு ஃபால்ஸ். ஆபிரகாமின் ஃபர்ஸ்ட் சன் இஸ்மாயில். 4, 3, 2, 1 and your time is up. Okay, எத்தனை பேர் கரெக்ட்டா இந்த கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க? அப்போ கூட 28th place. 244 பேர் இந்த கேள்விக்கு பதில் கரெக்ட்டா ஹிட் பண்ணிருக்கீங்க. That is first answer. awesome. 28th ல இருக்கோம். அப்போ கூட டாப் 15 ல இல்லையோ. Genesis 16 1 2 15 and 16 ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16 1 2 14 ல இருந்து ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இஸ்மாயில் வந்து I think he was 13 years old when Isaac was born. இஸ்மாயில் தான் முதல் மகன். Fun trivia for you guys. ஸ்கோர்போர்ட்ல டாப் ஆமா, 5 யாருன்னு நம்ம பார்த்தோம். क्वेश्चन அப்படி கேட்டிருந்தா அப்போ ஐசக். சாம் டேனியல், ஜெமிமா, சாம் டேனியல், ரோயலின், சாமனாவா அது? Awesome, that's awesome. Okay, தெரியலையே. let's go to our second question. அண்ணான்னுங்கறாரானே. 3, 2, 1, go. Okay, second question. ஐயோ சுத்துது என்னடா? என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னது யார்? Who said, Lord Jesus, receive my spirit? And the options are கள்ளன், ஸ்தேவான், Stephen. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னது யார்? கள்ளன், நம்ம பக்கத்துலயே ஒரு ஸ்தேவான்ங்கறாரு. பதிலடிங்க. ஸ்தேவான். thief, ஸ்தேவான்.
All right, 5, ஐயோ, 4, சுத்திச்சு இந்த 3, question என்னை 2, சாத்தான் 1, சதி and your பண்ணிட்டாங்க. time is up. Okay. இந்த கேள்விக்கு எத்தனை பேர் கரெக்டா பதில் Per சொல்லிருக்கீங்க 154 போயிட்டேன் நான். 270 பேர் இந்த கேள்விக்கு பதில் கரெக்டா ஹிட் பண்ணிருக்கீங்க. That's wonderful. Okay. இந்த கேள்விக்கான ரெஃபரன்ஸ் என்னன்னு நம்ம போய் பார்த்துடலாம். அப்போஸ்தலர் 7:59 இருக்கு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே நாவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். The correct answer is then Stephen. Stephen is the correct answer. Let's go see who got the top 5. Annabelle, Grace, Sam Daniel, Uma and Mangalam got top 5. Sam Daniel That's awesome. Wi-Fi Let's connection go to நாலே our எனக்கு ஒரு question question. போயிடுச்சு. ஐயோ, மூணாவது question போயிட்டாங்க. எனக்கு இன்னும் சுத்தி இருக்குது. Go. Okay. First I became and I fell from fame. I cannot walk straight. Deception is my trait. சபிக்கப்பட்டவன் நானே, புகழ்ச்சியிலிருந்து விழுந்தேன். நேராய் நடக்காதவன் நானே, வஞ்சமும் என் குணம்தானே. Okay, and the options are Gehazi, Sarpam, Yobu, Nebuchadnezzar. It's either serpent or Nebuchadnezzar. And Nebuchadnezzar. இந்த ரிடலுக்கு யார் கரெக்ட்டா பதில் அளிக்கிறீங்கன்னு நம்ம Manuel, பார்க்கலாம். 5, Dhanashiran, 4, Stephen. 3, Yeah, bro, 2, Stephen the 1, answer. And your time is up. Okay. serpent நினைக்கிறேன். Okay. சபிக்கப்பட்டவன் நானே, புகழ்ச்சியில் இருந்து Please be right, please be right, please be right, please be right. குணம் தானே அப்படிங்கிற ரிடலுக்கு யார் கரெக்ட்டா பதில் அளித்திருக்கிறீங்கன்னு நம்ம இப்பொழுது தப்பா பார்க்கலாம். ஸ்ரீகா குரு. Okay. ஸ்ரீகா, 378 பேர் கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க. இந்த கேள்வியுடைய ரெஃபரன்ஸ் எங்கன்னு பார்த்திடலாம். ஆதியாகமம் 3 Top 50 anybody? நம்ம ஆளுங்க top 50 யாருன்னா? இத பார்க்கிறோம். நம்ம ஆளுங்க top 50 யாருன்னா? Is the right answer. Let's go to our scoreboard and see who got top Dey. 5. Annabelle stays in the first place as usual. Nathaniel, Jebin, George and Justina. Awesome. இன்னும் இந்த நிகழ்ச்சியில நமக்கு நான்காவது கேள்விக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி let's take a small break, and when we come back we will have questions for Christians. Yo. Okay. Top 50 anybody? Top 50? Top 50 யாரும் இல்லையா? 8 பேர்லயும் 44. ஓ மனோகர் 44. அதான் ஹேஸ்டா 41. அபி நீனு கொஸ்டின் தப்பா ஏதா போட்டியா? 3 நாச்சவனா எல்லாரும் 3 தப்பா 280 நான் கூட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அது பேர் டாப் பிளேஸ்ல இருக்கிறாரு. ஓகே வந்துட்டாங்க. டாப் 3ல இருக்கிறாரு. 3 பாயிண்ட் தான் கம்மியா 3000க்கு. That's a wonderful song by Anthony Shager. Uncle தேவ பிரசன்னம் அப்படிங்கிற பாடல். இவருடைய இன்னும் ஆழமான கருத்துரிய அநேக பாடல்கள் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. Poetic Life அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். All right. நம்ம fourth question இன்னைக்கு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALS asks. It's a question from our dear own El Shaker uncle, and let's go to our fourth question in 3, 2, 1 go. பலிபீடம் கட்டுவதற்கு நிலம் வாங்க ஓர்னானுக்கு தாவீது எவ்வளவு கொடுத்தான்? How much did David pay Orna for the site to build an altar to the Lord? 400 சேக்கல் நிறைப்போன், 500 சேக்கல் நிறைப்போன், தப்பே. guess work இது. 700 சேக்கல் நிறைப்போன், 400 guess work இது. இது கரெக்ட்டா வந்துச்சுனா 600 shekels of gold and 700 shekels of gold. ஓகே, இந்த கேள்விக்கு எத்தனை பேர் கரெக்ட்டா பதில் சொல்றீங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் எத்தனை பேர் 700 போட்டுருப்பாங்க பாரு. எல்லா 700 நிறைய பேர் 700 போட்டுப்பா. கேட்டா 7 இதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். லெட்ஸ் ராங். நம்ம போய் பார்க்கலாம். 121 பேர் 600 தப்பா சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? and the right answer எப்படி தெரியும்? ஓகே, 80 பேர் இந்த கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க. that's nice. ஓகே, இந்த கேள்வியினுடைய ரெஃபரன்ஸ் நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 1 நாளாகமம் 21 25 26ல இதனுடைய ரெஃபரன்ஸ் யாருக்கு? தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் என் ஸ்ட்ரீக் போச்சுடா டேய். கொடுத்து அப்படி நம்ம பாயிண்ட்ஸே சொல்ல ப்ரோ நானும் 500 தான் ப்ரோ போட்டேன். நான் 600. இவ்வளோ நான் வண்டி கேட்டாங்க இந்த போகிறது சேஞ்ச் ஆயிடுச்சு பேர் ஃபுல் லிஸ்ட்டு. பானு
Asnath, Ida, and 1000 points Shabarani. behind, pa. That is wonderful. Okay. As we all know, fifth question is Revelation. ப்ரீபெட்டின் Revelation சாமியல் ப்ரோ question. So, இப்போ வந்து ஒரு 600 picture நம்ம போட்டுக்கிறீங்க போடுவோம். நான் போட்டு அந்த தப்பு picture வாங்கிட்டு கொஞ்சம் வந்தேன் கொஞ்சமா reveal ஆகும். நீங்க guess பண்ணி யார் Answer first trick last click ன்னு போயிடுச்சு. பண்றீங்களோ, அவங்க you will get Okay, நிறைய next question marks help உங்களுக்கு பண்ணுங்க. கிடைக்கும். Okay, let's go to our fifth question in 3, 2, 1, go. ஓகே கொஸ்டின் வந்துச்சு படத்துடன் சம்பந்தப்பட்ட நபரை கண்டறியுங்கள். Identify the character associated with this image. யாரா அது? Miriam, Salome, Delilal, Herodial. Miriam, Frozen Salome, ice. Delilah, and Herodias. Miriam, Salome, Delilah, Salome and Herodias. மிரியம் பாதி picture திறந்துருச்சு. Okay, her it's skin almost became open. white as snow. Okay, now I'm sure you know the answer. Miriam, Salome, Delilah. இல்லை மிரியம் மோசைக்கு எதிராக பேசுவாங்கள்ல மிரியமும் ஆரனும் அவங்க 2 பேர் பேசின உடனே ஆண்டவர் கர்ஸ் பண்ணிடுவார் மிரியம்மை. அப்போ குஷ்டரோகம் வந்து ஒயிட் அஸ் ஸ்னோன்னு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன். ஐ ஹோப் ஐம் ரைட், தெரில, பார்க்கலாம். மிரியம் 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 ப்ளீஸ் மிரியம். Guess what? மிரியம் மிரியம் தா மிரியம் தா மிரியம் தா மிரியம். Here we go. மிரியம். யா 44th வந்துட்டோம் பார்த்துருமா. Back to farm. அப்போ கூட டாப் 15. 299. சீக்கிரம் Here we go. உறைந்த மலையா? Lifted from the tent, Miriam's skin was leprous and it became as white as snow. So it is Miriam. அவன் 600 shekels of gold, 600 shekels of gold ஏன் போட்டேன்னு கேட்டா சொன்னான் பாரு. ராஜா இருந்தாலும் கொஞ்சம் கஞ்சம் பண்ணி தான் கொடுப்பாரு. எல்லோ கலர் பிடிக்கும் அதனால போட்டாங்க. Okay, let's go to our next question in 3, 2, 1 and go. Among Jesus who was the keeper of the money bag. இயேசுவின் சீஷர்களில் பணப்பையை வைத்திருந்தவனாக இருந்தது யார்? Among Jesus' disciples, who was the keeper of the money bag? Who was the keeper of the money bag? Okay, and the options are Toma, Matthew, Judas, Jacob, இந்த மாதிரி கேட்டா எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். Thomas, Matthew, Judas, and டேய் 5, 4, 3, 2, 1 and இன்னும் 10 கேள்வி கூட ஆகலடா bro. 10000 போச்சு. எத்தனை பேர் இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ அப்புறமா கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க பார்க்கலாம். ஓகே 283 வாவ் that's amazing. ஓகே இந்த கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். யோவான் 12:4 ஜீரோவா? ஒரு ஆன்சரும் கரெக்ட் இல்லையா? Judas later to betray him as keeper of the money bag. He used to Judas, correct bro. God with you forever. Correct bro. keeper of the money bag. சுத்திதுப்பா ப்ளீஸ் பா வந்துருப்பா. நல்லா ஆன்சர் பண்ணிட்டு முடிச்சிட்டு போயிட்டா. Top 5 Nathaniel, Banu, Rachel, We go. Susan. ஸ்ட்ரீம் எத்தனை பேர் பார்க்கறாங்க பாரு. அப்படியே இருக்கு. Awesome. ஸ்ட்ரீம். ஓகே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில 4 கேள்விகள் ஓ இருக்கு. 24 பேர் பார்க்கறாங்கப்பா. ஒரு small Hi. break எடுத்துக்கலாம். And when we come Answers, help us with the answers in the comment section please. on twist here, சீக்கிரமா பண்ணா இன்னொரு ஃபோனும் இன்னொரு விண்டோவை எடுத்துட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஆன்சரை ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ 12th எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க. 12th எக்ஸாம் எல்லாம் வேணா விடு நம்மள. 24 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெல்கம் டு த கிறிஸ்டியன்ஸ் லைவ் ஸ்ட்ரீம். நம்ம ஏன் இது பண்ணுறோன்னா, நம்ம எப்போவுமே ரொம்ப சீரியஸாகவே நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். நம்ம யூடியூப்புக்கெல்லாம் போனோன்னா வெறும் பாஸ்டர்ஸுடைய மெசேஜஸ்ஸு, சர்மன்ஸு, இல்லை ஏதாவது ஒரு டாக்டர்னெல்லாம் விஷயந்தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணால் கொஞ்சம் ஃபன்னாக சர்ச்சுக்கு போகிற நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக ஏதாவது பண்ணலாமேன்ட்டு தான். இதுக்கப்புறம் வந்து பைபிள் ஸ்டடி நம்ம இந்த ஸ்ட்ரீம் முடிஞ்ச பிறகு இன்னைக்குடைய போர்ஷன்ஸ் இருக்குது. எஃபிஷியன்ஸ் 3, 4, 5, 6, எஃபிஷியன்ஸ் 3, 4, 5, 6 4 சாப்டருடைய போர்ஷன்ஸ் இருக்குது. அந்த சாப்டர்லேருந்து நமக்கு ஃபேவரட்டான பைபிள் வர்சஸ் எடுத்து பண்ண போகிறோம். ஓகே அக்கா வந்துட்டாங்க. Here we go. ஸோ போயிடாதீங்க, இருங்க லாஸ்ட் வரைக்கும். கான்டாக்ட் பெஸ்லேல் எஜுகேஷன் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீசஸ். அவங்களுடைய ஆஃபீஸ் இந்தியாவிலும் இருக்குது, துபாயிலும் இருக்குது. யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப் அவங்க ஃபார் அட்மிஷன் வந்து அவங்களுக்கு US, UK and Canada. Sure bro, we would like to help you, but for எனக்கு
கரெக்டான பாயிண்ட் தான். பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்கு ஆன்சர் தெரியணுமே. கரெக்டானதான், கரெக்டான பாயிண்ட் தான். services for UK, Canada, Europe, please do contact them. இல்லை எனக்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும் அப்ராட் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு they are the right people to contact. அதனால் தயவு செஞ்சு அவங்க போய் காண்டாக்ட் பண்ணுங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறோம். ரைட் ஆஃப்டர் த ப்ரோக்ராம் யூ கேன் கோ செக் இட் அவுட். Okay, let's go to our 7th question. Here we go. 2, 1, என்னடா go. எஃபத்தா என்பதின் அர்த்தம் எஃபத்தா மீன்ஸ் சொஸ்தமாவாயாக, ஒருத்தன் பாஸ்வேர்டே அத்தான் வச்சுனப்பா. சுகமாவாயாக, திறக்கப்படுவாயாக. எஃபத்தா மீன்ஸ் ரைஸ் அப், ஃபோனுக்கு be open. ஃபோனுடைய பாஸ்வேர்டுக்கு லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு அவன் ஒரு சீசனில் வச்சுருந்தது எப்பத்தா பி ஓப்பன். இந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவாக, இதுக்கெல்லாம் க்ரியேட்டிவாக யோசிப்பான். எதனா வேலை குத்தோடு அவ்வளோதான். அங்கே பாரு எப்படி சொரிஞ்சுருவாங்கன்னுங்கிறான் பாரு மண்டை. நீ பாஸ்வேர்டுன்னு சொன்னோடனே நான் கரெக்டாக போட்டு ஓப்பன் 263 பேர் இந்த கேள்விக்கு கரெக்டாக பதிலாக இருக்கிறீங்க. நம்ம பார்த்துடலாமா? ஓகே, மார்க்கு 7:34 வானத்தை ஜெயலண்ணா இந்த மாதிரி படிச்சிங்கன்னா வசனம் எங்களுக்கும் புரியும். அண்ணா படிக்கிற மாதிரி படிக்கிட்டா. He looked up to the heaven and with the right answer is திறக்கப்படுவாயாக. All right, let's go check out our score. Learning lot from you might be help ஐயோ நத்தானியல் எங்கேயோ போயிட்டாரு. you in future. Sure. ஜோவானா and ஆர்த்திகா. May I help you? டேய் வேலையை பாரா, கம்பெனியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார். வேலை யஷ்வந்த் வேலையில் இருந்துட்டு மே ஹெல்ப் ஸ்ட்ரீம் பார்த்துனுங்கிறான். போன முறை ஸ்ட்ரீக் புச்சா இருப்பாரு, ஸ்ட்ரீக் புச்சுன்னு இருந்தாரா, எல்லா தப்பு ஆன்சர் போட்டு ஸ்ட்ரீக். ஓகே 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 நெக்ஸ்ட் கொஸ்டின். அவருடைய அனந்த ஞானமானது யாருக்கு தெரிய வரும்? To whom should the manifold wisdom of God made known? ஓகே, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கு, பூலோகத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கு, ஐயோ தப்புடா, அன்சர்கம்சைஸ்ட் விருத்த சேதனம் செய்யாத புறஜாதியார்கள். ஓகே, போடா பைச்ரா டேய். rulers in earthly realm. I got two answers wrong again. Uncircumcised. இதுக்கு தான் பார்க்கணும். Green answer டேய். Your time is up. ஓகே, அவருடைய அனந்த ஞானமானது Green answer நீ எது போட்ட? should the manifold wisdom of God made known? Okay, Green answer, green answer. யாருக்கு வரும்? Rulers in the heavenly ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா யூதாஸ். earthly realm, circumcised Gentiles and uncircumcised Gentiles. Bro. Okay, இந்த Fourth கேள்விக்கு option bro. எத்தனை பேர் Rulers. correct ஆ பதில் அளிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீ எதா கிளிக் பண்ண? 153 First. பேர். ஓகே, நீங்க எல்லாரும் இந்த போர்ஷன்ஸ் படிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவுக்கு இது நான் ஒத்துக்கிறேன். அவுக்கு இந்த क्वेश्चन 8th क्वेश्चनக்கு ஆன்சர் கரெக்ட்டா போட்டது அவுக்கு. 11 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அனந்த ஞானமானது நான் 15th பிளேஸ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்குடா. 24ல இருக்கறேன். பொருட்டாக இன்னும் 2 क्वेश्चन தான். இது லாஸ்ட் 2 எஃபிஷியன்ஸ் வேற. ரூலர்ஸ் இன் ஹெவன்லி realms தான், அதுதான் கரெக்ட்டான ஆன்சர். check the top 5. Here we go. அப்படியே இருக்காங்க. மங்களம் glory super. Okay, let's go to the question number 9. This is also from ஒரு ஆன்சர் கரெக்ட்டா போடலையாடா? question number 9 in 3 ஏய் 2 அபி டிப்ரெஷன். அவர் உன்னதத்திற்கு ஏறினபோது when he ascended what did he give to the people? When he ascended what did he give to people? when he ascended descended இல்ல யோசிச்சு பாருங்க. when he ascended ஆண்டவர் மேல போனப்ப என்ன குத்தாரு? போடு போடு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு அடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கிருபை, வரங்கள், ஆவி, ஞானஸ்நானம். ஸ்பிரிட் நினைக்கிறேன். ப்ளூ கலரா ப்ரோ? ஸ்பிரிட் இல்லையா, ஹோலி ஸ்பிரிட்டா? சரி, எத்தனை பேர் கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஏய் தப்புடா. 145 அதுக்கு சாம் சொல்றது பாத்து கிஃப்ட்ஸா? Okay, let's go check out the top 5, the scoreboard. Efficiency. Top 5 ல யார் யார் வந்திருக்காங்க? பானு, ரேச்சல், மங்களம், க்ளோரி and சூசன். Okay. ஓகே, ஒரு ஆன்சர் அவுக்குள்ள போச்சு. மல்டி செலக்ட் क्वेश्चन. சோ உங்களுக்கு ஒன்றுக்கும் ஏய் இது மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन பா, அப்பனா நிறைய ஆன்சர் இருக்கும். அப்ப நீங்க எல்லா ஏய் நிறைய இதெல்லாம் கரெக்ட். அவர்னா கிறிஸ்மஸ் தாத்தாவா gift கொடுக்குறதுக்கு கேட்டுங்கறாங்க.
எல்லா ஸ்பிரிட் தான் போட்டேன். நீங்கள் இப்போ வந்து கிஃப்ட்ஸ் போடணும் கிடையாது அக்கா, நீங்கள் தான் அப்பயே தெளிவா blue. பாருங்க ஓ ஒரு அக்கா போட்டுருந்தாங்கடா கரெக்டாக ப்ளூன்னு. சாரிக்கா, ஜோவான் ஸ்டெஃபினா பிஜி கேட்டுக்கணும். ஓகே கொஸ்டின் வந்துச்சு. ஐடென்டிஃபை த சன்ஸ் ஆஃப் கிங் சால். சவுலின் குமாரர்களை கண்டறி. Jonathan. Identify the sons of King Saul. Jonathan, அபினதாப் இல்லையே, Mika, மல்கிஷுவா. Abinadab, Malkishua. Jonathan, Mika, Malkishua. Abinadab, Malkishua. நான் சொன்ன ஆன்சர் டிவில பாத்துருக்கான். சவுலின் குமாரர்கள் யார் யாருன்னு ஜானத்தன் மல்கிஷுவான்னு நினைக்கிறேன். ஆன்சர் அடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். 4 3 2 1 நானா, and ஸ்டீஃபன். your time is up. Okay. யார் யாருக்கெல்லாம் எல்லா டைமும் 8000க்கு மேல போக மாட்டேங்குது பாரு பாயிண்ட்ஸ். Stay with us for some more time. இந்த கரெக்டான ஆன்சருக்கு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக். எல்லா முறையும் 8000க்கு மேல பாயிண்ட்ஸ் இந்த போகவே மாட்டேங்குது. உங்களுக்கு 5000 தாண்டதே கஷ்டமா இருக்குது. ஐயோ, இந்த முறையும் 2 ஆன்சர் தப்பு பண்ணிட்டேன்டா டே. ஏய், அது கிஃப்ட்ஸ் எப்படி? கிஃப்ட்ஸ் அந்த வசனம் காமிச்சாங்களா? வசனம் காமிக்கல சாட்டில் எப்படின்னு அது எப்படி அந்த வசனம் காமிச்சாங்களா? அக்கா காட்டலன்னு நினைக்கிறேன். காட்டியிருந்தீங்கன்னா அந்த வசனம் தெரிஞ்சுச்சுன்னா போடுங்க. ஆண்டவர் மேலே when he ascended என்ன கொடுத்தாருன்றது ஸ்பிரிட் தானே. இப்போ நம்ம ஸ்பிரிட் தாப்ப வந்து எஃபிஷியன்ஸில் இருந்து வேற கொஷின் அது. மேபி இருக்கலாம் எஃபிஷியன்ஸில் ஏதாவது இருக்கும். எஃபிஷியன்ஸில் இருக்கும். இப்போ யசந்த் ரீஎவாலுவேஷன் போடுங்க ப்ரோவா. சண்டைக்கு வந்துடுவாங்க ப்ரோ. டாப் 5ல இருக்கிறவங்களா மகனே தப்பான ஆன்சர் போட்டு ரீஎவாலுவேஷன் மாதிரி கேட்குதா அவனுக்கு? ஓகே வந்துட்டாங்கப்பா. அல்டிமேட் கிறிஸ்டியன் மியூசிக் அண்ட் ரிசோர்சஸ் ஆப். இதில் வந்து நிறைய லாங்குவேஜஸில் நிறைய கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட் வந்து ஃபீச்சர் ஆகிருக்கிறாங்க. இது ஒன்லி சாங் ஹியர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, லிசன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இதில் நிறைய ரிசோர்சஸ் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸஸ் இருக்குது, பாட் ஷீட்ஸ் இருக்குது, கூட சேர்ந்து பாடுறதுக்கு -1 ட்ராக்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு தெரியுமா 10,000 songs. சுத்துதுரா எஃபிஷியன்ஸ் 48 கேட்கலாம். யூடியூப் சேனல் ஜோல். give gifts to men. அம்மா நான் gift கொடுத்தாரு. யாருக்கு தெரியும்? Instagram and Facebook. பச்சாத்தம் வாசனம் மச்சான் தெரியும். Instagram and Facebook. Broadcast listening. Tough question. According to Acts 1:8, before Jesus ascended into heaven, he gave his disciples a special gift, the Holy Spirit. அதான் bro trick question. ஸ்பெஷல் கிஃப்ட்னா Holy Spirit தான். அங்க ஸ்பிரிட் இருந்துச்சு, ஸ்பிரிட் போட்டோம். என்ன அப்படி பாத்தீங்கன்னாக்கா நம்மள கரெக்ட்டா சொல்லிறாங்க. Philippians 1-14 will be the portion. We are எப்படி சொல்றது? தியரிட்டிக்கலி தப்பு. இல்ல நான் இந்த மேக்ஸ்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்டெப்ஸ்க்கு மார்க். ஸ்டெப்ல எல்லாமே ஒருவேளை முதல்ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கீங்க. இது ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாம் இல்ல. ஸ்கிரீன்ஷாட்டையும் ஆதார் நம்பர் இல்ல எனி அதர் கவர்மெண்ட் ஐடியை ஜிபே நம்பரோட ஐயோ இடிக்கோ 8000 டாடி. பேஜாராகுது எனக்கு. பிரைசஸ் அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியா. எங்க ஊர் தமிழ்ல அப்படி தான் சொல்லுவோம், பேஜாராகுது. துக்கமா இருக்குதுன்றதுக்கு பேஜாராகுதுனோ. தமிழ் படிக்க தெரியுமா குரு உனக்கு? டேய் வசனம்டா. எஃபிஷியன்ஸ் 48 தான் ப்ரோ. தமிழ்லாம் படிக்க வராது. நீ பார்த்தா நான் அப்படி படிச்சிருந்தேன் தமிழ். ஆடி பைபிள் தங்கிலீஷ் பைபிள்ல. ஏய் நீங்க என்னடா பண்ணுகிறீங்கன்னு கேட்னுங்கடா. யாரு? What those 4 people are doing there? கேட்போம் ஸ்ட்ரீம் முடிட்டோம். ஓய் 3 பேர் இருக்கிறாங்களா தெரியலையே. அபினதாப் கூட. எத்தனை பேர் கரெக்டா பதில் அளிச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா 290 பேர் இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் அளிச்சிருக்கீங்க. I am so glad to see this. All right. Okay. அபினதாப் எங்க வந்தாரு தெரியல. எங்க இருந்து அப்படி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 31:2ல இதுக்குரிய ஆன்சர் இருக்கு. அபினதாப் தெரியல யாரு. Okay, let's go see the podium அவர் சொல்லியும் தப்பா போட்டுக்கிறார். அரையும் எப்படின்னு இல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல முடிஞ்சிச்சு. பாடா 10,325. 2 பாயிண்ட் வித்தியாசம். 8 பாயிண்ட் வித்தியாசம். Second place goes to Mangalam.
first place goes Banu. to Banu. Congratulations. Nice, And nice. 4th place Rachel and 5th place Susan. That is nice. Okay. முதல் 15 இடங்களை யார் யார் செக்யூர் பண்ணிருக்காங்கன்னு நம்ம இப்ப Dude, your பார்க்கலாம். Tamil is next level. Okay, Thank you. next year, Thank you. next week-க்கு பிலிப்பியர் 1, 2, Thank you. 3, 4 வாயில போட்டுக்கிறீங்கன்னு தெரியுது. கட்டாயம் நீங்க Thank போய் you. அதை படிச்சுட்டு வாங்க. இன்றைக்கு வேற முதல் மாதிரி 15 பேர் யாருன்னு நம்ம நாங்க பார்க்கலாம். KGF bro. Okay. Banu, மங்களம், Glory, Rachel, Susan, Jean, Happy, Jebina, Joel, King, Danny, Uma, Grace, Paul and Rufus. Congratulations. Congratulations. Awesome. இந்த 15 பேர்கள் அனைவரும் ஃபுல்லாக பண்ணா கொஞ்சம் வை ஓகே கிறிஸ்டியன்ஸ் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச பிறகு லீடர் போர்டு பீஸ் மேக்கர்ஸ் லீடர் போர்டு பார்ப்போம். அந்த லீடர் போர்டில் வரலனாலும் இங்கே யார் ஃபஸ்ட்டு வந்துக்கிறது பார்ப்போம். அது பார்த்துட்டு உங்கள் லைவ் சேட்ஸில் கொஞ்ச நேரம் சேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னதில் அந்த குட்டி பைபிள் ஸ்டடி மாதிரி அது பண்ணிவிட்டு முடிக்க போகிறோம். இந்த மாதிரி பிளேயிங் இஸ் சூப்பர் அண்ணா அண்ட் வி கேன் இம்ப்ரூவ் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் லெசன்ஸ் டூ. யா ஐ திங்க் தட்ஸ் வாட் ஜோயல் அண்ணா இஸ் ட்ரைங் டு டூ வித் திஸ் கிறிஸ்டியன்ஸ். அக்கா முடிச்சுட்டுலாமா? இரு வரட்டும் அக்கா. ஓகே God bless. God bless. அவ்வளோதான். பாய்க்கா. ஓகே பாய்ஸ், நம்மளுடைய லீடர் போர்டுப்பா. ஓகே, யார் ஃபஸ்ட்டு போகிறது? இரு ஆன் ஸ்க்ரீன் இல்லாத ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு கேட்டலாம் ஃபஸ்ட்டு. சொல்கிறா ஆதித்யா, சொல்கிறா எவ்வளோடா வந்து? 4797. 5 கொஸ்டின் கரெக்டாக சொல்லிடுறேன், 5 தப்பு. ஓகே, நீ 2 பேரும் சேர்ந்து போட்டு ஆடி அதே மாதிரி பாயிண்ட்ஸு. கௌதம் டிவியில் எட்டி பார்த்துங்கிறான்பா. ஓகே 4000. ஓகே 4000 சேஞ்ச் நீங்கள் 2 பேரும். ஓகே சோஃபாவில் இருக்கிறாங்க. கமான் பாய். ஸ்டீஃபன் ஐ வில் ஸ்டார்ட். என்னடா 2860. என்னடா பாயிண்ட்ஸ் தான தர்மம் பண்ணியானா எல்லாருக்கும்? 2375 மஞ்சுநாத். எவ்வளோ? 2375. 2003. அபிஷேக், மிஸ்டர் ரவி. வெயிட் Come on, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க எல்லாம். ஓகே. எந்த வந்து 6841. 6841. ஓகே சொல்லுங்க ப்ரோ. அபி 975. ஜானத்தன் அபினதாப். அதுதான் அபிநதாப் எப்பட்றா? அபிநதாப் எங்கே வரோம்? இருக்குதுல்ல அபிஷேக், ஓகே 2000 6000 அதுக்கப்புறமா 3000. ஒரு 900 இங்கே 2 4000 வந்து நான் 3897. 3897. இன்னைக்கு நான் தான் டாப். அப்போ சொல்லிட்டா பாயிண்ட் சொல்லிட்டா இல்லை கோச்சுக்கு போகிறீங்க? பாயிண்ட் சொல்லிட்டா இல்லை கோச்சுக்கு போகிறீங்க? ஸோ என் பாயிண்ட்ஸ் வந்து 7872. ஒரு ஐ எம் பெட்டர் ஐ கெஸ். அடே இரு சாட்டில் வருது யஷ்வந்த்ங்கிறான் பார்த்தீங்களா? அவன் ஐ எம் பெட்டர் ஐ கெஸ்ன்னுங்கிறான். போன வாரம் அவன் ஆடினான் எங்கள் கூட. அவனுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு லாஸ்ட் ஸ்ட்ரீமில் போய் பாருங்க சொல்லுவான். ஸ்ட்ரீக் அடிச்சுட்டு வந்தார். கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரீமில், தப்பான ஆன்சர் லைனா அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண வந்தார் அவர். உன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான் அபி. உன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டானா? யா சைனிகா நம்ம தான் லீடர் போர்ட். ஓகே வாட் வேறு ஏதாவது சாட்ஸ் இருக்கா? பெட்டர் ஐ கெஸ். நோ யூ நாட். லாஸ்ட் டைம் வந்து எவ்வளோடா 2000 பாயிண்ட்ஸ் தானே யஷ்வந்த் இது? ஆமாம் 2000 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவர் வந்து இப்படி யோசிச்சுக்கிறாரு, கீழேருந்து போனால் அவர் தான் ஃபஸ்ட்டு வர்றாருன்ட்டு. ஓகே கீழேருந்து போனால் கூட அவன் தான் ஃபஸ்ட்டு. அவன் பாயிண்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா அப்படி? இது 975. என்ன 975டா? 975. உனக்கே டஃப் கொடுக்குறான் பாரு அபிஷேக். யா அந்த 2 கொஸ்டின் தான். எல்லா டைமும் இங்க இருக்கிற எல்லாருக்கும்
தான் வந்து என்கிட்ட நான் இதுக்கப்புறம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதான் என்னோட இவரு கம்மியாகிறாரு. அபி ஆடுறது வந்து பசங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக அதான் சொல்லுங்கிறாங்க, எங்களோட கம்மியாக மார்க் எடுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கிறாருன்ட்டு. Yeah. So yeah, that is it for the leaderboard. நான் தான் ஃபஸ்ட்டு. யூஸ்வலாக வர மாதிரி மனு தான் செகண்டு. அதுக்கப்புறம் தேர்டு வந்து கௌதம். யாருது ஜாஸ்தி உங்கள் 2 பேரில்? அவன் ஓகே, நீ தேர்டு, கௌதம் தேர்டு, ஆதித்யா வந்து 4th. ஆஃப் ஸ்க்ரீனில் உக்காந்துங்கிறவங்க 2 பேர் டாப்பில் இருக்கிறாங்க. தர்ஷன் 5th. அதுக்கப்புறம் யூஸ்வலாக அபி லாஸ்ட்டு, இப்பயும் அபி லாஸ்ட்டு தான். போதுமாடா, சந்தோஷமா? ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கும் வெக்கம் பாரு, லாஸ்ட்டாக வந்துட்டு அதுக்கும் வெக்கம் இருக்கு. யா, ஸோ சாட்ஸ் பார்த்துக்கோ, சாட் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லு. ஐ விஷ் ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ. வந்துடுங்க ப்ரோ. இரா இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்களா? சும்மா விளையாட்டுக்கு. யா, இந்த மாதிரி அதான் பாருங்களேன், இப்போ அவரே நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க ஐ விஷ் ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூன்ட்டு. அது அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏதாவது இந்த மாதிரி ஃபன்னாக பண்ணுறது, இதுவும் பைபிள் ரிலேட்டட், ஆல்மோஸ்ட் சர்ச் ரிலேட்டட் தான். எல்லாம் இந்த மாதிரி ஃபன்னாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்து பண்ணும்போது நமக்கும் இன்னும் கொஞ்சம் எப்போவுமே போயிட்டு சர்வீஸ்க்கே போயிட்டு வர மாதிரி இருந்துகிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும், மொனோட்டனஸாக ஆயிரும்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஜோயிலண்ணா ஆரம்பித்தார். ஜோயிலண்ணா கூட சேர்ந்து நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லா வாரமும் வந்துடுங்க, விளாடும். நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். கோட் ப்ரோவா, வெல்கம் டு த கிளப். ஓகே, சோஷியல் மீடியா மேனேஜரால் காட்டுங்கிறாரு. காட்ஸ் வித் யூ ஃபார் எவர், தேவனே நான் சாங் ஃபார் யூ அண்ட் மனோ சிங் இன் தமிழ். பா மனோ, நம்மளுடைய பழைய கவர் பார்த்துக்கிறாங்க நினைக்கிறேன். தேவனே நான் அம்மாச்சி, நம்ம அம்மாச்சியுடைய மெமோரியலுக்கு பண்ணுது. யார் யூசர் நேம் ப்ரோ? உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. காட்ஸ் வித் யூ ஃபார் எவர்ன்றிருக்கு. அவர் பேர் தெரில. அது வந்து நாங்கள் 2020 பண்ணோம் நினைக்கிறேன். அதான் 2020 பண்ணோம். 2020 ஆகஸ்ட் 2021. ஆமாம், 1 year ஆனிவர்சரிக்கு பண்ணோம். எங்கள் கிராணியோடைய 1 year ஃபஸ்ட் இயர் டெத் ஆனிவர்சரிக்கு அந்த பாட்டை பண்ணோம். அது வந்து எங்களுடைய கிராணியோடைய ஃபேவரட் பாட்டு. ஸோ அதனால் பண்ணோம். ஐ எம் Fabayal. I think I butchered your name. Okay bro, find my name in Bible bro. Okay, Bible நோன்னு தான் ஞாபகம் வருது. ஆமாம், இன்றைக்கி வந்து அந்த 4 chaptersல எனக்கு ஃபேவரட்டான வேர்ஸஸ், சில எஃபிஷியன்ஸுக்கு வந்து சில எப்படி சொல்கிறது ட்ரிவியா மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணுவோம். இது ஷேர் பண்ணிட்ட பிறக்கும் சாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பேசிட்டு அப்புறம் முடிப்போம். ஸோ here we go. எஃபிஷியன்ஸுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? எஃபிஷியன்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம சவுத் இந்தியாவில் பெங்களூர் சென்னை மாதிரி ஒரு நிறைய வந்து கமர்ஷியலாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற ஒரு சிட்டி. எஃபிஷியன்ஸ்ன்ற மாதிரி எஃபிசஸ் தான் அந்த இடத்துடைய பேர். எஃபிஷியன்ஸ்ன்றது வந்து அந்த லெட்டருக்கு கொடுத்துருக்கிற டைட்டில். ஸோ எஃபிசஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஹப்பு மாதிரி, சென்டர் மாதிரி. ஸோ அங்கே ஏன் அந்த ஹப்பு மாதிரி இருக்கிற அந்த ஃபேக்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்னா, அது ஒரு கமர்ஷியல் ஹப்பு மாதிரி இருக்கிறதுனால நிறைய வெல்த்தியான பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்த்தியான ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு அட்ரஸ் பண்ணும்போது பால் வந்து இந்த லெட்டரில் நிறைய வெல்த், ரிச்சஸ், அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ், ஒரு கொஸ்டின் கூட தப்பாக போட்டோம் பாருங்கள், ஸ்பிரிட்டு, இந்த மாதிரி நிறைய வெல்த்தை சிக்னிஃபை பண்ணுற, வெல்த்தை போர்ட்ரே பண்ணுற நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். அவர் எதுக்கு வெல்த்தை அசைன் பண்ணுவார்னா, நமக்கு ஆண்டவருக்குள்ளே என்னென்ன வெல்த்து நமக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ளே நமக்கு ஆண்டவர்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த கிருபை மூலிமா அவரோட கிடைக்கிற நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்
ப்ராஃபிட்ஸையும் அவர் வந்து வெல்த் ரிச்சஸ்ன்ட்டு அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ்ன்னு அவர் நிறைய அதுக்கு கோரிலேட் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அதுக்கப்புறம் பாலுடைய ஃபர்ஸ்ட் விசிட் வந்து எஃபிசஸ்க்கு 52 ADயில் போயிருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸாக்டாக அப்போ தான் போனாங்கன்னு தெரியாது, ஆனால் ஸ்காலர்லி கன்சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பில். அப்படின்னா நிறைய இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக படிக்கக்கூடியவங்க அக்ரி பண்ணுற ஒரு டேட் வந்து 52 AD. ஸோ 52 ADயில் தான் வந்து பால் ஃபஸ்ட் எஃபிசஸுக்கு போகிறாரு. அவருடைய செகண்ட் மிஷினரி ஜேர்னியில் பால் வந்து 3 மிஷினரி ஜேர்னி போயிருப்பார். 3 மிஷினரி ஜேர்னிஸில் அவருடைய செகண்ட் மிஷினரி ஜேர்னியில் எஃபிசஸுக்கு போயிருப்பார். 3 மிஷினரி ஜேர்னி தான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் let me know in the comments. ஓகே, அடுத்தது வந்து he bought Aquila and Priscilla with him and left them back there to build the church. இந்த அக்விலா பிரெஸ்கிலா வந்து நிறைய வந்து இந்த சர்ச்சில் ஏதாவது மேரேஜ் ரிலேட்டடாக ப்ரோக்ராம்லாம் வச்சாங்கன்னா இந்த பேர் கண்டிப்பாக வந்துடும். அக்விலா பிரெஸ்கிலா மாதிரி இருக்கணும் ஊழியம் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரை தான் வந்து கூப்பிட்டு வந்து எஃபிசஸில் விட்டு போயிடுவார் இவர். விட்டுட்டு அங்கே ஒரு சர்ச்சை வந்து அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் காஸ்பிள் சொல்லி அவங்கள பிலீவ் பண்ண வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்க கூட இருக்கிறதுக்கு வந்து அக்விலா பிரெஸ்கிலாவை விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய தேர்ட் மிஷினரி ஜேர்னி, ஐ திங்க் ஐம் ரைட், தேர்ட் மிஷினரி ஜேர்னியில் அவர் திரும்ப எஃபிசஸுக்கு வரும்போது 2 to 3 இயர்ஸ் வந்து அவங்க பால் வந்து அங்கே எஃபிசஸில் தங்கியிருப்பார். ஸோ இந்த லெட்டர் எஃபிஷியன்ஸை வந்து அவர் எப்போ எழுதுவார்னா 61 ADயில் எழுதுறாரு. ஸோ யோசித்து பாருங்கள், 52 ADயில் வந்து அவர் எஃபிசஸுக்கு போகிறாரு. இந்த எஃபிஷியன்ஸுடைய லெட்டரை 61 ADயில் எழுதுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 9 years கேப். 9 yearsக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணும்போது அவங்கள நான் சொன்ன பாருங்கள் ஸ்டார்டிங்கில், இந்த வெல்த்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நமக்கு அந்த வெல்த் ரிச்சஸ் எல்லாமே அவங்க எல்லாருக்கும் அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு, ரிமைண்ட் பண்ணி அவங்கள எக்ஸார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இந்த எஃபிஷியன்ஸுடைய லெட்டர். ஸோ பாலுடைய லெட்டர்ஸில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேட் அப்சர்வ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா லெட்டர்ஸ்லையும் நம்ம இதை அப்சர்வ் பண்ணலாம். என்னென்னா மொதல் ஹாஃபு, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இருக்கும். இப்போ இந்த எஃபிஷியன்ஸில் கூட சாப்டர்ஸ் 1, 2 and 3 வந்து டாக்ட்ரினலாக இருக்கும். ஸோ அந்த 2 ஹாஃபாக பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டாக்ட்ரின், செகண்ட் ஹாஃப் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். டாக்ட்ரின்னா என்னென்னா, இப்போ நம்ம பைபிள்லேருந்து சில கான்செப்ட்ஸை வந்து நமக்கு புரியாத இருக்கிற டைமில் வந்து நமக்கு விளக்கி சில பேர் வந்து பைபிளை டீச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டாக்ட்ரின். பைபிள் வந்து இதுதான் சொல்லுது, இந்த விஷயத்தை பற்றி இது சொல்லுதுன்னு சொல்கிறது வந்து டாக்ட்ரின். அப்ளிகேஷன்னா ஓகே, பைபிள் வந்து இந்த விஷயத்தை பற்றி இது சொல்லுதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோன்றது தான் அப்ளிகேஷன் பார்ட். ஸோ இவருடைய லெட்டர்ஸில் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டாக்ட்ரினல், செகண்ட் பார்ட் வந்து அப்ளிகேஷன். ஸோ நம்ம பீஸ் மேக்கர்ஸில் நம்ம பண்ணுற பாட்காஸ்ட் எபிசோட் வீடியோஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் ரைட் பண்ணும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் பார்ட்டில் தான். ஏன்னா டாக்ட்ரினெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன், சர்மன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்டியன் யூடியூப்னு போனாலே வெறும் சர்மன்ஸ், மெசேஜஸ், பாட்டு தான் இருக்கும். நமக்கு இந்த ஃபன்னாக இருக்கிற மாதிரி நிறைய இருக்குது ஆனால் நிறைய இருக்காது. ஸோ நாம் பீஸ் மேக்கர்ஸ்க்கு நாங்கள் எது பண்ணாலும் முதல் வந்து நாங்கள் அந்த அப்ளிகேஷன் பார்ட்டை தான் வந்து அதை தான் வந்து ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தணும், அதை அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவங்களுக்கு காட்டணுன்ட்டு நாங்கள் எஃபர்ட் போடுவோம். ஸோ தோஸ் ஆர் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே இருந்தோன்னா ஒரு ஆகிடும் இந்த ஸ்ட்ரீமு. ஸோ ஓகே, ஃபேக்ட்ஸை விட்டுட்டு இப்போ வந்து என்னுடைய ஃபேவரட் வேர்சஸுக்கு போவோம். இங்கே வந்து நிறைய நம்ம சர்ச்லலாம் சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ், முன்னா நீ முட்டாள் மாதிரி பண்ணுகிற, பைத்துக்கார மாதிரி எல்லாம் பண்ணுகிறான்னு உடனே சொல்லுவாங்க, நீ வந்து கிறிஸ்டினாக இருந்தேன்னா அப்படிலாம் பேசலாமா, முட்டாள் சொல்லலாமா, அப்படி சொல்லலாமான்னுப்பாங்க. இப்போ இந்த லெட்டரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ திட்டுவார். பிலிப்பியன்ஸில் ஒரு வசனத்தில் இருக்கும், டாக்னு நாயினே திட்டிடுவார், பயங்கரமாக திட்டுவார். ஸோ யா, லெட்ஸ் கோ. Ephesians chapter 3 verses 4, 5 and 6. நான் படிக்கிறேன். As I briefly wrote earlier, God himself revealed his mysterious plan to me. As you read what I have written, you will understand my insight into this plan regarding Christ. God did not reveal it to previous generations, but now by his spirit he has revealed it to his holy apostles and prophets. அங்க 3வது வசனத்துல முதல் லைன் இருக்கும், God himself revealed his mysterious plan to me. இங்கே என்ன பால் பேசுகிறாருன்னா, அந்த மிஸ்டீரியஸ் பிளான். இப்போ வந்து என்ன மிஸ்டீரியஸ் பிளான்னா,
ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறேன்னா, ஏப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்ணதுலேருந்து அவருடைய டிசெண்டன்ஸ் எல்லாருமே அவருடைய டிசெண்டன்ஸை தான் வந்து ஜூஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஏப்ரஹாமுடைய டிசெண்டன்ஸை ஜூஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க தான் எல்லாரும் அவங்களுடைய பிலீஃப் என்னென்னா, ஏப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே, ஏப்ரஹாமுக்கு தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுவார் எல்லாத்தையும். அது ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான், எங்களுடைய ஏப்ரஹாமுடைய டிசெண்டன்ஸான எங்களுக்கு மட்டும்தான், ஜூஸுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போது அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுடைய கவர்னன்ட், நியூ டெஸ்டமெண்ட்டுடைய கவர்னன்ட்னும் பிரிப்பாங்க. அதை நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம எல்லாரையும் புறஜாதியார்கள்னு சொல்லுவாங்க பைபிளில், ஜென்டைல்ஸ். இப்போ ஜூஸ் வந்து ஆண்டவருடைய சோசன் பீப்புள், அதுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் ஜென்டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளெல்லாம் ப்ராமிஸ் உள்ள இல்லை, நம்மலாம் ப்ராமிஸ் உடைய சில்ட்ரன் இல்லை, வி ஆர் நாட் த சில்ட்ரன் ஆஃப் ப்ராமிஸ், வி ஆர் நாட் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ப்ராமிஸ்ன்னு அவங்க யோசிப்பாங்க. நம்மளை வந்து ஜூஸ் வந்து ஜென்டைல்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சிலுவையில் மரித்த பிறகு அவர் எப்படி மாற்றிட்டார்னா, வெறும் ஏப்ரஹாமுடைய டிசெண்டன்ஸுக்கு மட்டும் ப்ராமிஸ் இல்லை, அந்த ப்ராமிஸ்னால் ஹெவனுடைய ப்ராமிஸ் இல்லை, என்னை யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ, நான் ஜீசஸ் இஸ் லார்டுன்னு பிலீவ் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் அந்த ப்ராமிசஸை தரேன்ட்டு ஆண்டவர் மாற்றிட்டார். ஸோ இந்த மெசேஜை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறத தான், அந்த மிஷனை தான் பாலுக்கு கொடுக்குறாரு. ஸோ அதை தான் அவர் மிஸ்ட்ரின்னு சொல்கிறார். அவங்க அத்தனை வருஷமாக அவங்க அதை தெரியாமல், ஆண்டவர் அவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்ததை பாலுக்கு ரிவீல் பண்ணி, பால் மூலியமாக உலகத்தில் நிறைய இடத்துக்கு, ரோமுக்கு, அப்புறமா சுற்றி இருக்கிற இந்த மாதிரி எஃபிசஸுக்கு, அப்புறமா கொரிந்துக்கு அவர் லெட்டர்ஸ் எழுதுறது எல்லாமே ஒரு இடத்துல அவர் போய் மிஷினரி ஒர்க் பண்ணி சர்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண, அங்கங்கெல்லாம் போய் இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போய் தான் த ஏர்லி சர்ச் குரூப். ஏர்லி சர்ச் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பார்ட் பாலுடைய மிஷினரி ஜர்னிஸ். ஸோ தட்ஸ் வாட் மிஸ்ட்ரி. அங்கே காட்ஸ் மிஸ்டீரியஸ் பிளான்னா அதுதான் மிஸ்டீரியஸ் பிளான். இன்னொன்று, பிளான் டு மீ, பாலுக்கு தான் வந்து ஜென்டைல்ஸுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் ரிவீல் பண்ணி கொடுத்தாரு. பீட்டருக்கு வந்து ஐ பிலீவ் பீட்டருக்கு வந்து சர்ச் ஜூஸையே வந்து எப்படி நடத்துறது, அவங்களுக்குள்ளேயே எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறதுன்னு அந்த மினிஸ்ட்ரி வந்து பீட்டருக்கு கொடுத்துருப்பாங்கன்ட்டு நிறைய பேரும் சொல்லுவாங்க. ஸோ எப்படி பேசுவாங்கன்னா, தேர்ஸ் லைக் 2 kinds ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், பீட்டர் மினிஸ்ட்ரி அப்புறம் பால் மினிஸ்ட்ரி. பால் மினிஸ்ட்ரி வந்து சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்கள போய் எவாஞ்சலைஸ் பண்ணுறது. பீட்டர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களே அவங்களே நடத்தி, அவங்கள மெயின்டைன் பண்ணி, அவங்கள வளர்க்குறது தான் பீட்டர்ஸுடைய மினிஸ்ட்ரின்னு. ஸோ அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்கிறாரு, அந்த பிளான் வெளியே போய் எவாஞ்சலைஸ் பண்ணி வெளியே ஜென்டைல்ஸுக்கு காஸ்பலை எடுத்துகிட்டு போகிற மிஷன் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாருன்னு பால் சொல்கிறார். ஸோ ஒரே வசனத்தில் 10 நிமிஷம் போட்டோன்னு நினைக்கிறேன். So yeah, but this is all like very interesting. நம்மலாம் வேறு யாருன்னா பார்த்தாங்கன்னா இது வந்து நான் நர்ட் மாதிரி பேசினேங்கிற உளர்னேங்கிறவாங்க. நான் இப்படி தான் பைபிள் நர்ட்ஸ் ஆகிற நம்மலாம். ஓகே, அடுத்த வசனம். For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ, from whom the whole family in heaven and earth is named, that he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might through his Spirit in the inner man. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் அந்த ரிச்சஸ், அதுக்கப்புறமா வெல்த், இந்த வார்த்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுவார்னு இங்கே யூஸ் பண்ணுவார் பாருங்கள். அக்கார்டிங் டு த ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்கும் போது அதை பார்த்துட்டு அதை பார்க்கறதுனால நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். இப்போ அவ்வளோ மகிமையாக ஒரு விஷயத்தை, அவ்வளோ மேன்மையான ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இட் வில் பி லைஃப் சேஞ்சிங் ஃபார் எனி ஒன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னே அந்த மாற்றத்தில் நம்ம மாறின பிறகு நம்ம ஒரு வாழ்க்கை நடத்துவோம்ல, அந்த வாழ்க்கையோடைய மகிமையை தான் இங்கே வந்து பால் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. டு பி ஸ்ட்ரென்தன்ட் வித் மைட் த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட் இன் தி இன்னர் மேன். நிறைய வந்து அதான் சொன்னேன், அந்த வெல்த்து ரிச்சஸ் நல்லா சொல்கிறது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்த், ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ், இதை பற்றி தான் இங்கே வந்து இந்த மொத்த எபிஸ்டல்லையும் அவர் அப்படி தான் பேசுவார். அடுத்த வசனம், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verses 7 to 4 verses 7 and 11. Chapter 4 verse 7, அதுக்கப்புறம் 8, 9, 10 இல்லை 11. Okay, but to each one of us grace was given according to the measure of Christ's gift, and he himself gave some to be apostles, some prophets, some evangelists, and some pastors and teachers. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரு கிருபையை கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு அப்போஸ்டல்ஸாக, சில பேருக்கு டீச்சர்ஸாக, சில பேருக்கு பாஸ்டர்ஸாக, சில பேருக்கு வந்து ப்ராஃபிட்ஸாக கொடுத்துருக்குறாரு. ஆண்டவர் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாருன்ட்டு. இப்போ இந்த வசனத்தை வந்து நிறைய டைம் நமக்கு ப்ரீச் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட்ஸு டீச்சர்ஸுன்னு ரெஃபர் பண்ணனாலும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வித்தியாசமாக படித்து டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல, ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும்,
டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது, அந்த மாதிரி படிச்சிருக்கிறாரு. ஏன் அதை ரியலைஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்னா, நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், குறிப்பாக யங் பீப்புள். நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால எல்லாரும் பண்ணுறது, எல்லாரும் போடுறது, எல்லாரும் போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்போமா. அதை பார்க்க என்ன ஆகிறோன்னா, நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லைன்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்த உடனே கம்பேர் பண்ணி நம்மளுடைய மென்டலி நம்ம வந்து பைத்தியக்காரங்களாயிடும். நம்ம வந்து அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் பண்ணணும், நம்ம இன்செக்யூராக ஃபீல் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம எல்லாருமே வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டோம், யார்கிட்டையும் பேச மாட்டோம், கோவப்படுவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் வேறு பர்பஸ் வச்சுருக்கிறாரு, வேறு கோல்ஸ் வச்சுருக்கிறாரு, வேறு வழி வச்சுருக்கிறாரு. we are all unique, we are all different. ஸோ நம்மள இன்னொருத்தரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுல நமக்கு வந்து கம்பேரிசன் ஆன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் நாட் வைஸ் டு டூ. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணுன்ட்டு இல்லை. நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலான்னா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, இப்போ என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூட இருக்கிறேன்னா அவங்கெல்லாம் பாரு, இப்போ என் அண்ணன் பாரு, இப்போது வந்து 3 ஹவர் பைபிள் படிக்கிறான், ஜோம் பண்ணுறான், இது பண்ணுறான், கீபோர்டு வச்சுக்கிறான், அது பண்ணுறான். நான் என்ன பண்ணுறேன், 3 ஹவர் உட்காந்து யூடியூப் பார்த்துங்கிறேன், கேம் விளாண்டுங்கிறேன், வெளியே சும்மா சுற்றினுங்கிறேன். ஆனால் வந்து நம்ம பைபிள் படிக்க மாட்டோம். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி நம்மளை வந்து பாசிட்டிவாக நம்மளை எக்ஸாட் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணோன்னா அது வந்து ஹெல்த்தி கம்பேரிசன். நம்ம பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம மைண்ட் செட், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கம்பேரிசன் பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த க்ரீடுனால, பொறாமைனால, என்வினால வருது பாருங்கள் கம்பேரிசன், அந்த கம்பேரிசன் தான் நம்மளை வந்து நாசனம் பண்ணிடும். ஸோ we have to remember all of us are uniquely and wonderfully made. அடுத்த வசனம் Ephesians 4 verses 14 and 15. That we should no longer be children. இந்த வசனம் கவனிங்க, இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான வசனம். That we should no longer be children tossed to and fro and carried about with every wind of doctrine, by the trickery of men, in the cunning craftiness of deceitful plotting, but speaking the truth in love may grow up in all things into him who is the head, Christ. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் சின்ன பசங்களாகவே இருக்காதிங்க, கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆகி எல்லாத்தையும் வந்து எது சரி எது தப்புன்ட்டு அறிஞ்சிட்டு எது ஆண்டவருடைய சத்தம் எது ஆண்டவருடைய சத்தம் இல்லைன்னு டிசைன் பண்ணி அதை கேட்டு அதன்படி நடக்கணும். எங்கே நடக்கணும்னா நமக்கு வந்து கோல் வந்து அந்த கடைசி லைனில் இருக்கும். மே க்ரோ அப் இன் ஆல் திங்ஸ் இன்டு ஹிம் ஹூ இஸ் த ஹெட், கிரைஸ்ட். எல்லா விஷயத்துலையும் நம்ம எதுக்கு நேராக வளரணும்னா, நான் ஒரு நாளும் ஆண்டவர் மாதிரி ஆகணும், அதுக்கு நேராக தான் நம்ம போனோமே கண்டி நம்ம வந்து சுற்றி யூட்டன் போட்டு பின்னாடி போயிடக்கூடாது. ஸோ இங்கே ஏன் சொல்கிறாருன்னா, பாலுடைய நிறைய லெட்டர்ஸில் வந்து ஃபால்ஸ் டீச்சிங்கை பற்றி நிறைய பேசுவார். டிசர்ன்மெண்ட், அப்புறமா ஃபால்ஸ் டீச்சர்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா குறிப்பாக நம்ம இருக்கிற இப்போ இன்டர்நெட் ஏஜில் நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் யூடியூப் இருக்குது, எல்லார்ட்டையும் ஃபோன் வச்சுருக்கோம், எல்லார்ட்டையும் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இன்ஃபர்மேஷனையும் பரப்புகிறோம். இப்போ பாருங்கள், நானே வந்து நான் யாருன்னே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது ஒரு ரோல் ப்ளே மாதிரி பண்ணி பாருங்களேன், நான் யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ 22 பேர் வந்து சில பேர் தெரிஞ்சு பார்த்துட்ருக்கலாம், சில பேர் தெரியாமல் பார்த்துட்ருக்கலாம். நான் யாருன்னே தெரியாமல் நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, நான் இப்போ இது சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக படித்து எனக்கு தெரியுதான்னு கூட தெரியாது, ஆனால் கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி கேட்கும் போது கேட்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் கேட்ட உடனே இது ஆண்டவர் பேசிட்டாருன்னு யோசிச்சிருக்கக்கூடாது. நம்ம யார் பேசினாலும், ஒரு பாஸ்டரே பேசினா கூட சில டைம் நமக்கு வந்து டவுட்டே இல்லாமல் தெரிஞ்சிடும் அது ஆண்டவர் பேசினார். அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். ஆனால் யூஸ்வலி நம்ம எப்படி பண்ணணும்னா, யாராவது ஒருத்தர் ஒரு வசனத்தையோ இல்லை ஒரு டாக்டர்னோ ஏதோ நம்மளுக்கு ப்ரீச் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டு யோசித்து நம்ம வீட்டுக்கு போய் பைபிளோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுக்கு தான் நமக்கெல்லாம் சர்ச்சில் சின்ன பசங்களாக இருக்கும்போது சொல்லுவாங்க பாரு, எல்லா நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுங்க, புக்கில் மார்க் பண்ணுங்க, வீட்டுக்கு போய் படிங்க அப்படிலாம் சொல்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான். நம்ம ஒருத்தர் கேட்டு ஆண்டவர் பேசிட்டாரு அது கரெக்டாக தான் இருக்கும்னு போயிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய நேரம் அவங்க பாஸ்டர்ஸ் தெரியாமல் சில பேர் இன்னோசென்ஸில் வந்து தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க, ரியலைஸ் பண்ண பிறகு திருத்திருக்குவாங்க. ஆனால் சில பேர் வந்து வேணுமெண்ட்டுக்கே வந்து தப்பானது விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து லாபம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாதிக்கப்பட்டுரும். ஸோ இதனால தான் யார் எது சொல்லி கொடுத்தாலும், நானே என்ன சொன்னாலும், யார் எது சொன்னாலும் நம்ம அதை டிசர்ன் பண்ணி we have to take it back to the Bible. பைபிளில் திரும்ப போய் இது பைபிள் சொல்லுதா, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரான்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இதை டிசைன் பண்ணாமல் யார் சொன்னாலும் செய்வேன், எத்த சொன்னாலும் செய்வேன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம வளர முடியாது ஆண்டவருக்குள்ளே.
ஸோ discernment is a very important skill that every Christian must have. ஓகே, கடைசியாக வந்து ஒரே ஒரு குட்டி பேசேஜ் மட்டும் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். லாஸ்ட் 2 verses மட்டும், 2 versesனால் 2 சின்ன ஸ்னிப்பெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கேளுங்க, குறிப்பாக நம்ம யங் பீப்புள் பார்த்துருக்கேன், என்ன என் வயசில் தம்பிங்க வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது. லெட் நோ கரப்ட் வேர்ட் ப்ரொசீட் அவுட் ஆஃப் யர் மவுத், but what is good for necessary edification, that it may impart grace to the hearers. திரும்ப படிக்கிறேன் கேளுங்க, வாசனை அதே புரிஞ்சிடும், பிளெயினாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. லெட் நோ கரப்ட் வேர்ட் ப்ரொசீட் அவுட் ஆஃப் யர் மவுத், but what is good for necessary edification, that it may impart grace to the hearers. நம்ம வாயிலிருந்து ஒரு தேவையில்லாத வார்த்தையும் புறப்பட தேவையில்லை. அவர் பாவம்னு சொல்ல, ஆனால் அவர் என்ன சொல்கிற, தேவையில்லை உனக்கு, அது வந்து நம்ம பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்கிறார். பால் இன்னொரு இடத்துலையும் சொல்வார், எனக்கு எல்லாமே செய்கிறதுக்கு பலன் இருக்குது, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதி இல்லை. அதே மாதிரி தான் இந்த வசனமும், எந்த ஒரு தேவையில்லாத தகுதி இல்லாத வார்த்தையும் என் நாவலேருந்து வரக்கூடாது. அடுத்த வசனம், இந்த வசனம் வந்து நான் படித்தது வந்து எஃபிஷியன்ஸ் 4:29. இப்போ எஃபிஷியன்ஸ் 5 chapter 5 verses 3 and 4 படிக்கிறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் சேம் ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் fornication and all uncleanness and covetousness, let it not even be named among you, as is fitting for saints. Neither filthiness nor foolish talking, நல்லா கவனிக்கணும், neither filthiness nor foolish talking nor coarse jesting, which are not fitting, but rather giving of thanks. இப்போ இங்கே வந்து 4 விஷயம், அந்த வசனத்தில் வந்து அவர் வந்து வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். நான் ஏன் அதையும் படித்தேன்னா, அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுப்பார் நமக்கு. லெட் இட் நாட் ஈவன் பி நேம்ட் அமாங் யூ. ஸோ இப்போ நான் அடுத்த விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உங்கள் கிட்ட வந்து யாரும் அதை வந்து பார்க்கவே கூடாது, அது இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறார். என்னென்ன விஷயம்னா பாருங்கள், ஃபில்த்தினஸ்னால் ரொம்ப அருவருப்பான காரியங்கன்னா நம்ம வந்து சில பேர், நம்ம குறிப்பாக வயசுக்கு வந்த பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து வேறு மாதிரி விளையாடுவாங்க, ஒரு மாதிரி அடிச்சுட்டு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தைங்க சரி இருக்காது, ஒரு மாதிரி தேவையில்லாமல் ஏடாகூடமாக நிறையா பேசுவோம். என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, கெட்ட வார்த்தைக்கு நிறையா பேசுவாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் சொல்கிறது எப்படின்னா, அந்நிய பாஷை பேசுவாங்கன்னுவாங்க. திடீர்னு வந்து ரொம்ப தேவையில்லாத ரொம்ப ஃபில்த்தியான வார்த்தைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. விளையாடுறதும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி வந்து இட் ஷுட் நாட் ஈவன் பி நேம்ட் அமாங் யூ. யாருக்குன்னா ஃபார் செயின்ட்ஸ்னால் அங்கே யாரை சொல்கிறாருன்னா நம்மள தான் சொல்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே ஒரு பரிசுத்தம் மாதிரி வாழணும். ஆண்டவர் ஜீசஸ் சொல்லுவார், அவர் காஸ்பல்ஸில் இருக்கோம், நான் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி, நான் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ அவர் எந்த ஸ்டாண்டர்டை சொல்கிறாரு பாருங்கள், அவர் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி. இப்போ யோசித்து பாருங்கள், அவர் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்டாண்டர்டை தான் நமக்கு கொடுக்குறாரு. பி பர்ஃபெக்ட் ஜஸ்ட் ஆஸ் ஐ வாஸ் பர்ஃபெக்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் எப்படி பர்ஃபெக்டாக இருந்தனோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருங்கன்னு. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், நோ ஃபூலிஷ் டாக்கிங். ஃபூலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஃபூலுக்கு வித்தியாசன்ற பாருங்கள். ஃபூலுக்கு என்ன அர்த்தம்னா, தப்புன்னு தெரிஞ்சோம் பண்ணுறவன் பேர் தான் முட்டாள். தப்புன்னு தெரிஞ்சு இதை நான் பண்ணக்கூடாது, இதை நான் சொல்லக்கூடாது, இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சோம் பேசுனா அது பேர் வந்து ஃபூலிஷ் டாக்கிங். இட் ஷுட் நாட் ஈவன் பி நேம்ட் அமாங் யூ. தேவையில்லாத பேசுகிறது இருக்கவே கூடாது ஒரு ஹெல்த்தி கிறிஸ்டியன் சர்க்கிளில். கோர்ஸ் ஜெஸ்டிங்னா எப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்ம பசங்கள்லாம் விளையாடும் இந்த டபுள் மீனிங்னு சொல்லுவாங்க பார். ஒரு பிளெயினாக ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் புரிஞ்சுட்டு ஓன்னுவாங்க. அது கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. லெட் இட் நாட் ஈவன் பி நேம்ட் அமாங் யூ. எப்படி? லெட் இட் நாட் ஈவன் பி நேம்ட் அமாங் யூ. உங்களுடைய சர்க்கிளில் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், விச் ஆர் நாட் ஃபிட்டிங். இது எல்லாமே அவர் நான் இன்னொரு வசனம் சொன்னேன்ல, எனக்கு அந்த ஸ்கிரிப்சர் ஞாபகம் வரல. எல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு, ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த். எனக்கு ஆண்டவருக்குள்ளே எனக்கு அந்த ஃப்ரீடமும் இருக்குது. ஓகே, ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டுப்பட்டு வந்து நீ பண்ணால் உன்னை கண்ணு கொடுத்துருவேன்னெல்லாம் பிடிச்சி வச்சுட்டுல. ஆண்டவர் வந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த ஃப்ரீடமில் நான் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நான் வந்து ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான், அவரோட பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது அவர் சொல்கிறத கேட்டால் தான் எனக்கு தெரியும்.
ஸோ எதெல்லாம் எனக்கு ஃபிட்டிங்காக இருக்கோ, ஒரு கிறிஸ்டியனாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற எனக்கு எதெல்லாம் ஃபிட்டிங்காக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த வசனங்கள்லாம் படிக்கும் போது நான் பிசி பிஃபோர் கிரைஸ்ட் லைஃப் தான் ஞாபகம் வருது. பிஃபோர் கிரைஸ்ட்னால் நான் சொல்லுவேன் அப்பப்போ நான் சர்ச்லேயே தான் வளர்ந்தோம் எல்லாம் பண்ணோன்ட்டு. ஆனால் வந்து நம்ம சர்ச்லேயே இருந்தாலும் சர்ச்லேயே ரொம்ப நாள் இருக்கிறது, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எதெல்லாம் எப்படி மறைக்கிறதுன்னு ஈஸியாக கற்றுக்குவோம். நம்மக்கிட்ட அது ஒரு ப்ளஸ்ஸு. சர்ச்சில் நம்ம ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா எப்படி வந்து கேம் விளாட்றது, ஃபசாட் எப்படி போடுறதுன்னு கற்றுப்போம். அந்த மாதிரி வந்து நான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் வந்து சர்ச்சில் ஒரு மாதிரி இருப்பான், வீட்டில் ஒரு மாதிரி இருப்பான். நான் ஸ்கூலில் போனால் வேறு மாதிரி ஆயிரும், நம்ம வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், பேசுகிற விதம், பண்ணுற சேட்டைங்க இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் வந்து நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைங்களுக்கு பவர் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார், பைபிள்லேயும் இருக்குது. யுவர் வேர்ட்ஸ் கேரி பவர். இது குறிப்பாக ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறவங்களுடைய வார்த்தைங்க அதோடைய வெயிட் வேறு. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நாங்கள். ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஸோ நம்மளுடைய வாயிலேருந்து புறப்படுற வார்த்தையை நம்ம கேர்ஃபுல்லாக பேசணும். ப்ராப்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ப்ராப்ஸில் நான் டைம் ப்ராப்ஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படித்தப்போ அந்த 30 சாப்டர்ஸ் படித்த பிறகு அவ்வளோ நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சம்மப் பண்ணி வந்து ஒரே ஒரு பீஸ் ஆஃப் விஸ்டம் மாதிரி மொத்தம் 30 சாப்டர்ஸையும் சம்மப் பண்ணோன்னா வாயை மூட்டுரு, எங்கே பேசணுமோ அங்கே மட்டும் பேசு. இது பண்ணால் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ராப்ளம்லேருந்து நீ தப்பிச்சிடலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நாவை கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கடைசியாக ஒரே வசனம். இந்த வசனம் வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் நிறையா பேசினோம். இந்த வசனத்தை கோட் பண்ணாமல் முடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நிறைய பேர் நிறைய கோட் பண்ணுவாங்க. இந்த வசனத்தை ஆஃபனாக நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வசனம். என்ன வசனம்னு இப்போ சொன்னோடனே சில பேர் எக்ஸைட் ஆகிருவீங்க பாருங்கள். குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு யங் மேனாக இருந்தால், யங் மேனோ இல்லை ஒரு 13 டீனேஜ் இல்லை எங்களை மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிருவீங்க. கேளுங்க. சில்ட்ரன், எஃபிஷியன்ஸ் 6:1-4. சில்ட்ரன், பக்கத்தில் அண்ணா மகன் சிரிச்சிட்ருக்கான். சில்ட்ரன், obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with promise, that it may be well with you and you may live long on the earth. And you fathers, do not provoke your children to wrath, but bring them up in the training and admonition of the Lord. இந்த ஏன் வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ பாருங்கள் நிறைய பேர் சிரிப்பாங்கன்னு சொன்னால் ஏன் அண்ணனை சிரிச்சிட்டு இருந்தானா, நாங்கள் அப்பப்போ சொல்லுவோம் எப்போவுமே எஃபிஷியன்ஸ் 6:1 மட்டும்தான் மெமரைஸ் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. எஃபிஷியன்ஸ் 6:2 சொல்லிக் கொடுக்க மாட்டிங்களான்னு நிறைய 6:2 இல்லை அந்த கடைசி வசனத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்போம். ஏன்னா ஃபஸ்ட் வசனத்தில் இருக்கும் சில்ட்ரன் obey your Lord, obey your parents in the Lord, for this is right. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் என்ன இருக்குன்னா, இதுதான் ஒரே கமாண்ட்மெண்ட் ஒரு ப்ராமிஸோட. நீ அவங்கள ஹானர் பண்ணி வாழ்ந்தனா நீ இங்கே வாழ்கிறவனோட வாழ்க்கை யூ வில் ஹாவ் அ லாங் லைஃப்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கும். அந்த கமாண்ட்மெண்ட் கூட ஒரு ப்ராமிஸ். இந்த கமாண்ட்மெண்ட் பண்ணனா உனக்கு இந்த ப்ராமிஸ், இந்த பிளெஸிங் கிடைக்கும்ட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த வசனமும் இருக்கும். யாருக்கு இருக்கும்? அது ஃபர்ஸ்ட் வசனம் வந்து பசங்களுக்கு, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, fathers, do not provoke your children to wrath, but bring them up in training and admonition of the Lord. இது யாருக்கு இருக்குது? ஃபாதர்ஸ்னால் வெறும் அப்பாங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோரும். இப்போ ஃபாதர்ஸ்னால் அப்படியே எடுத்துப்போம், பேரண்ட்ஸ்னு எடுத்துப்போம், மம்மி டேடிங்களா அவங்களுக்கு சொல்கிற மாதிரி. என்னென்னா உங்களோட சில்ட்ரனை வந்து கோவம் மூட்டாதீங்க, ஆனால் வந்து அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ளே டிவோட்டடாக, அட்மானிஷன்னா எப்படின்னா ஆண்டவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு டிவோட்டடாக இருக்கிற அந்த ஒரு பாத்தில் அவங்கள வந்து கொண்டு வரணும் இருக்கோம். ஸோ இது நாங்கள் வந்து இன்சைட் ஜோக் மாதிரி. இது நம்ம எல்லாம் வரும் வசனத்தை மட்டும் பாய்ட் பண்ண சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டாவது வசனத்தை அடுத்த வசனத்தை சொல்ல மாட்டாங்க, ஜோக் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். ரெண்டு பக்கத்தில் இருந்தும் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், ரெண்டு பக்கத்தில் இருந்தும் எஃபர்ட் இருக்கணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஒருத்தர் வந்து இப்போ பேரண்ட்ஸே வந்து நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன், நான் வந்து நான் அப்படி தான் இருப்பேன், அவன் வந்து என் பையன் இல்லை, அவன் வந்து என் பொண்ணு, நான் சொல்கிறது தான் பண்ணேன், நான் சொல்கிறது தான் சட்டை, நான் எதுக்கும் யோசிக்க மாட்டேன்னு இருந்தால் சின்ன பசங்களாம்
சின்னவங்களாம் இருக்கும்போது பரவாயில்ல, பெரியவங்களாகி அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். சின்ன பசங்களாக இருக்கும்போது ஆமாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு தான் செய்யணும். ஆனால் பெரியவங்களாகி கொஞ்சம் மெச்சூராக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வரும்போது அவங்க சொல்கிறது ஓகே இவன் என்னமோ சொல்ல வரான், இல்லை இவங்க ஏதோ சொல்ல வராங்கன்ட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்டால் தான் அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒழுங்காக வச்சுக்க முடியும். இன்னொன்று பசங்க நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சவொடனே ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும், ஒரு 1% இல்லை ஒரு 0.5% தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 110% படிச்சிட்ட மாதிரி நம்ம ஆட்டிடியூட் மாறிடும். ஒரு சின்ன விஷயம் பண்ணோடனே இப்போ ரொம்ப சில்லியான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு 80% 90% வாங்கிட்டோன்னா உடனே யோசித்துப்போம் உலகத்தில் என்னென்ன காரியங்களை சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிட்டு நான் தான் ராஜான்ற ஆட்டிடியூட் வந்துடும் சில பேருக்கு நமக்கு. ஸோ வந்து ஆரகன்ஸ் நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் ஆரகன்ஸ். நான் ஆரகன்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் எப்படி சொல்லுவேன்னா, அப்பப்போ சொல்லுவேன் நான், கான்ஃபிடென்ஸ் வித்தவுட் ஹியூமிலிட்டி இஸ் ஆரகன்ஸ். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ஹம்புளாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயம் கரெக்டுனா அதை கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும். அதே நேரத்தில் ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா we also have to have the humility to accept that we did something wrong, that we are in error and correct ourselves. C.S. லூயிஸோடைய மியர் கிறிஸ்டியானிட்டின்னு அந்த புக்கில் இருக்கும். ஒருத்தன் எப்போ வந்து நீ ப்ராக்ரஸை சீக்கிரம் உன்னுடைய ப்ராக்ரஸில் நீ முன்னாடி போக முடியும்னா, நீ ஒரு தப்பான வழியில் போயிட்டு நீ தப்பான வழியில் இருக்கன்னு ரியலைஸ் பண்ணவொடனே யூ-டர்ன் போட்டுட்டு வரணும். நீ தப்பான வழியில் இருக்கணுன்னே ரியலைஸ் பண்ணிவிட்டு யூ-டர்ன் போட்டுட்டு வரும்போது திரும்ப நீ எந்த வழியாக திரும்ப அதுக்கப்புறமா தான் சரியான வழிக்கு போக முடியும். நீ தப்பான வழிக்கு போயிட்டு நீ ரியலைஸ் பண்ணிட்ட பிறகு சரி இப்போ நான் பின்னாடி போக முடியாதுன்னு முன்னாடியே போயிட்டு இருந்தேன்னா நீ உன்னோட டெஸ்டினேஷனுக்கு போக மாட்டேன், தப்புலேயே தான் இருப்பேன். அந்த யூ-டர்ன் பண்ணுறது தான் அட்மிட்டிங் தட் யூஆர் ராங். நான் தப்பான வழியில் வந்துட்டேன் ரியலைஸ் பண்ண உடனே இப்போ கரெக்டான வழிக்கு போகிறதுக்கு என்ன மெத்தட்னா, முதல்ல நீ பண்ண தப்பை சரி பண்ண ட்ரை பண்ணணும், நம்ம எஃபர்ட் போடணும், அந்த யூ-டர்ன் எடுத்து அப்புறமா நேரான வழியில் போகணும். ஸோ அந்த பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்ன்றது இட் இஸ் லைக் சொன்ன மாதிரி ரெசிப்ரோக்கல், ரெண்டு பக்கத்துலேருந்தும் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். கடைசியாக அந்த நம்ம ஆர்மர் ஆஃப் காட் பேசேஜ் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 verses 13 to 17 அந்த 4 வசனத்தில் இருக்கும். ஆர்மர் ஆஃப் காட் நம்மளுடைய என்னென்ன இருக்குன்னா, ஹெல்மெட், நம்மளுடைய பெல்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் பிளேட்டு, அதுக்கப்புறம் ஷூஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்வாட். அவ்வளோதான் நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம், எதனா விட்டோன்னா அப்புறமா வயலில் போட்டுப்பாங்க நம்மளே. ஹேவிங் கிரிடட் யுவர் வேஸ்ட் வித் ட்ரூத், அதான் பெல்ட்டு. ட்ரூத் நம்மளுடைய வேஸ்ட்டில் இருக்கிற பெல்ட்டு. அதுக்கப்புறம் ஹேவிங் புட் ஆன் தி பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், பிரஸ்ட் பிளேட். ஸோ பெல்ட், பிரஸ்ட் பிளேட். Having shod your feet with the preparation of the gospel of peace, so shoes. Above all, taking the shield of faith. Faith தான் நமக்கு shield with which you will be able to quench all the fiery darts of the wicked one, and the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. ஸோ நிறைய இந்த நமக்கு சின்ன வயசுலேயே நிறைய இதை மெமரைஸ் பண்ணியிருப்போம், அந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட்னு பாட்டுங்க கூட நிறையா இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஃபென்சிவ் தான். நம்மளுடைய பெல்ட்டு, நம்மளுடைய பிரஸ்ட் பிளேட்டு, நம்மளுடைய ஷூஸு, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹெல்மெட் எல்லாமே டிஃபென்சிவ் தான். ஒரே ஒரு அஃபென்சிவ் வெப்பன் என்னென்னா தி வேர்ட் ஆஃப் காட். ஸோ நம்ம இஃப் யூ வாண்ட் அ வேஜ் வார் ஆன் தி டெவில், ஆன் தி எனிமி, நம்ம சாத்தானுக்கு எதிராக நம்ம சண்டை போடணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அஃபென்சிவ் வெப்பன் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அதில் நம்ம பைபிளில் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போ நமக்கு பேட்டில் வரோன்னு தெரியாது. ஸோ நமக்கு ஸ்கெடியூல்லாம் இருக்காது வார் வர்றதுக்கு, திடீர்னு வரும் வார். ஸோ we have to be prepared all the time. So that is why it is important to read the word of God, be sharp in the word of God as a Christian. அதுக்கு தான் ஜோயல் அண்ணாவும் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறாரு, அதுக்கு தான் நம்மளும் இன்றைக்கி இது பண்ணோம். So yeah, hope you guys enjoyed this live stream. இன்னும் எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க? 25 மெம்பர்ஸா? 25-30 மெம்பர்ஸ் 10 மணிக்கு எங்கள் லைவ் ஸ்ட்ரீமை இன்னும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம ஃப்ரைடே ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸ்ட்ரீம் பண்ணும்போது விளாடுங்க, என் கூட சேர்ந்து விளாடுங்க, சாட்டில் மட்டும் போட்டுருக்காதீங்க. எப்படியோ நாங்களும் அந்த ஸ்ட்ரீம்லேயே உங்களுக்கோ வீடியோ வரும். கொஞ்சம் டிலேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லேப்டாப் ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா மல்டி விண்டோவில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் நம்ம ஸ்ட்ரீமு பார்த்துட்டு ஜாலியாக விளாட்றதுக்கு, இன்னொரு பக்கம் அண்ணா அவங்களுடைய ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 2 ஸ்ட்ரீமும் உங்களுக்கு இருக்கும், பார்த்துட்டு விளாடலாம். கூட சேர்ந்து விளாடுங்க.
இதை விளையாடும் போது நமக்கு அண்ணா சொல்லுவார், நமக்கு ப்ரைஸஸ் முக்கியம் இல்லை, ஆனால் வந்து நம்ம பைபிளில் படிக்கிறது முக்கியம்ட்டு. ஸோ தட்ஸ் தி இனிஷியேட்டிவ், தட்ஸ் வை ஜோயல் அண்ணா பண்ணுறாங்க. இதை வந்து நம்மளும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். அதே டைமில் இது இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஷேர் பண்ணது, இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஃபார் யூ கைஸ் டு listen. So yeah, this is fun. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் சேம் டைம் 9:20 9:25 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்ட்ரீமு. அண்ணா அவங்க வந்து 9:30 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சேர்ந்து விளாடும். இதே மாதிரி ஆஃப்டர் பார்ட்டி நம்ம வந்து லைவ் சாட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபேவரட் வர்சஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி முடிப்போம். So I'll see you again in the next live stream or in the next episode or in the next video that you guys watch. Bye.